அதெல்லாம் உலகிலுக்காக பாடப்பட்ட நூல்கள். அருளியலுக்காக பாடப்பட்ட நூலாக இருந்தால் அது திருமுறைகள் மட்டும்தான். உலகியல் இன்பங்களை, நன்மை தீமை அது சொல்லித்தர்றதுக்கு மற்ற நூல்கள் பயன்படலாம். நன்மையை சொல்லுமான்னு தெரியல, தீமையும் சொல்லும். நன்மையும் தீமையும் ரெண்டு கலந்தான் சொல்லும். திருமுறையில 100 விழுக்காடு இல்லை, 1000 விழுக்காடு நன்மை மட்டும்தான். ஒரே ஒரு ஒரு துளி அளவு கூட தீமையில கிடையாது. அதனாலதான் இது சிவகதைன்னு சொன்னாங்க. மற்ற நூல்கள்லாம் அவகதைன்னு சொன்னாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுடைய நிறைவு நீங்க திருமுறை எதுல பார்த்தீங்கன்னாலும் இயல்னு சொன்னாவே ஏகாரத்திலேயே ஓகாரத்திலேயும் முடியும். ஏகாரம்னா எல்லாருக்கும் சேர்ந்து பயன்படுற மாதிரி பொருள். காண கண்ணடியேன் பெற்றவாரே அப்படின்னா இது போல யார் வந்தாலும் இந்த அருளை செய்யுங்க சாமி அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். சரிங்களா? ஓகாரம் வர இடத்துல பாருங்க, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. ஓன்னா யாரெல்லாத உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய அல்லலையும் பிறவியும் அறுக்க வேண்டும் பெருமானே அப்படிதான் மணிவாசகர் வேண்டார். ரெண்டுக்குமே முடிவு இல்லாதது, ஏகாரத்துக்கும் ஓகாரத்துக்கும் முடிவு இல்லாதது. ஆனா மற்ற சொல்லலாம் முற்று பெறும் அல்லது தொடரும். அதுக்கப்புறம்